வணக்கம் மாணவச் செல்வங்கள். இன்று நாம் 19 மற்றும் 2 ஜூன் 2025 தேதிக்கான முக்கிய நடப்பு நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கப் போகிறோம். தயார் இருக்கீங்களா? வாங்க தொடங்கலாம். சாகித்ய அகாடமி விருதுகள் 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. பாலா புரஸ்கார் விருது விஷ்ணுபுரம் சரவணனுக்கு அவரது ஒர்மர சிறகு ஓவியா நாவலுக்காக கிடைத்துள்ளது. யுவ புரஸ்கார் விருது லக்ஷ்மி ஹரிக்கு அவரது கூத்ததான்று கூட்டிட்டு சிறுகதை தொகுப்புக்காக வழங்கப்பட்டுள்ளது. வெகுமதி ரூ. 50,000. ஆபரேஷன் சிந்து ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்காக இந்திய அரசு ஆபரேஷன் சிந்து என்ற நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. இதற்கு பின் ஆபரேஷன் ரைசிங் லயன், ட்ரூ ப்ராமிஸ் 3 போன்ற நடவடிக்கைகளும் இடம்பெற்றுள்ளன. ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் சென்னை மரீனா கடற்கரையில் ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் தொடங்கப்பட்டுள்ளது. 50 இடங்களில் இதை அமைக்க திட்டமிட்டுள்ளனர். நிர்வாகம் சென்னை மேட்ரோ வாட்டர் சார்பாக நடக்கிறது. இது இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. தரவரிசை பர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் 2023-24 பட்டியலில் தமிழ்நாடு 16வது இடத்தில் உள்ளது. முதலிடம் சண்டிகர் மாநிலத்திற்கு சென்றுள்ளது. இந்த பட்டியலை கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்த எடை குழந்தைகள் இந்தியாவில் ஆண்டுக்கு சுமார் 42 லட்சம் குழந்தைகள் 2.5 கிலோவுக்கும் குறைவான எடையுடன் பிறக்கின்றன. இது நாடக குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு மூலம் தெரிய வந்துள்ளது. HIV மருந்து USFA FDA அனுமதி பெற்றுள்ள புதிய மருந்து எஸ்டுகோ 99.9% பாதுகாப்பை வழங்குகிறது. ஆண்டுக்கு 2 முறை எடுத்தாலே போதும். உலக பல்கலைக்கழக தரவரிசை QS தரவரிசையில் இந்தியாவில் முதலிடம் பெற்றது IIT டெல்லி. உலக அளவில் முதன்மை பெற்றது MIT அமெரிக்கா. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி 2025 ஜூனியர் ஆடவர் உலக ஹாக்கி கோப்பை சென்னையில் தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ளது. நவம்பர் 28 முதல் டிசம்பர் 10 வரை. 5வது தலைமுறை போர் விமானம் இந்தியா AMCA திட்டம் மூலம் 5வது தலைமுறை ரகசிய போர் விமானம் தயாரிக்கிறது. இதற்கு ADA நிறுவனம் தலைமை ஏற்கிறது. நன்றி மாணவச் செல்வங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இது போன்ற இன்னும் நம்ப முடியாத நடப்பு நிகழ்வுகள் மற்றும் தேர்விற்கான டிப்ஸ்கான எக்ஸாம் ஈகிளை தொடர்ந்து ஃபாலோ செய்யுங்கள். உங்கள் வெற்றிக்காக நாங்கள் என்றும் துணை நிற்போம். வாழ்த்துக்கள்.